நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே முக்கியமான இடத்துல இருக்குது. அதே சமயம் நிஃப்டியும் ஒரு ஸ்ட்ரக்சர் காட்டுது, பேங்க் நிஃப்டி வேற ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இது நம்ம முழுசும் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே 2020 லோலேருந்து இன்னியோட கேண்டில் வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய லேர்னிங் உங்களுக்கு இருக்கும். அதாவது வீக்லி பேட்டர்ன்லேருந்து ஆரம்பித்து டெய்லி ஹவர்லி 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதை விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் பே பண்ணாதான் கற்றுக்க முடிய சில எலியட் வேவ் டெக்னிக்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே நான் 100% ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு எலியட் வேவ் பிடிக்கும், அது லேர்ன் பண்ணணும், அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசும் பாருங்கள். நான் 100% கேரண்டியாக சொல்கிறேன், இது உங்களுக்கு பெரிய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ இது வந்து நிஃப்டி வீக்லி சார்ட்டுங்க. ஸோ இன்னைக்கு டேட் 20th ஜனவரி. இந்த வீக் 21,585 வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம வந்து இந்த வீக்லி சார்ட்லேருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ என்னென்னா, ஏன் வந்து 2020 நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்க. நான் ஒரு இங்கிலீஷ் சேனலில் ரெகுலராக அப்டேட் போட்டுட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் சமயத்தில் வந்து ஒரு பேரிஷ் ஒரு பேட்டர்ன் டெவலப் ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இதுதான் நிஃப்டியில் ஒரு எண்டிங் டயகனல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு போட்டிருந்தேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ப்ரைஸ் இங்கே பிரேக் டவுன் ஆகி கீழே வரணும் அப்படின்ட்டு. இதே பேட்டர்ன் தான் நான் பேங்க் நிஃப்டிலையும் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள். ஆனால் இதில் என்னென்னா, நிஃப்டி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னுமே அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சருக்கு உண்டான பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி இப்படி இருக்குது, பட் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்குங்க. நான் வந்து என்னால் நிஃப்டியில் புல்லிஷ் கவுண்ட்ஸ் போட முடியுது, ஆனால் பேங்க் நிஃப்டியில் புல்லிஷ் கவுண்ட்ஸ் போட முடியல. ஸோ என்ன தான் நடக்க போகுது தெரியல. ஸோ இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் அப்படின்ட்டு 2-3 வீடியோ முன்னாடி நான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து என்னென்னா, டவ் தியரி தான் எல்லாத்துக்குமே பேசிஸ். ஸோ அந்த டவ் தியரி என்ன சொல்கிறது, எல்லா செக்டரும் எல்லா இண்டெக்ஸும் ஒரே மாதிரி சிமிலராக இருக்கணும். ஹையர் ஹைனா இதுவும் ஹையர் ஹை. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று இன்னொரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணி சிமிலராக ட்ரேட் ஆகிக்கணும். அதாவது எல்லாம் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகணும். அதுதான் டவ் தியரி சொல்லுது. இப்போ எனக்கு நிஃப்டி எல்லாமே புல்லி ஸ்ட்ரக்சராக இருக்குது, பேங்க் நிஃப்டி பேரி ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணி கீழே வருமா, இல்லை பேங்க் நிஃப்டி நிஃப்டியை ஃபாலோ பண்ணி மேலே போகுமா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு கேள்வி. அதை நான் இப்போ எப்படி அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய ரெட் கேண்டில் HDFCனால, ஸோ ஒரு பேரிஷ் கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கனால ஃபஸ்ட்டு பேரிஷ் ஸ்ட்ரக்சரில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து என்ன ஒரு ஐடியா கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு. அப்புறம் நிஃப்டி வந்து நான் புல்லிஷ் வியூ இருக்கனால நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புல்லி ஸ்ட்ரக்சரில் வியூ பண்ணால் என்னவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க, ஆனால் ஒரு மிகப்பெரிய லேர்னிங்காக எலியட் வேவில். ஸோ எலியட் வேவ் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது காரணமே வந்து அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி. சின்ன சின்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி யாருமே ப்ராக்டிக்கலாக சொல்கிறது இல்லை. அவங்க எல்லாருமே வந்து தியரி தான் மோஸ்ட்லி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஃப்ரீ யூடியூப் செஷன்ஸில். பெய்டில் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து இதை 100% ப்ராக்டிக்கலாக, ஏன்னா ஒரு இருக்கிறதே எலியட் வேவில் 3 ரூல் தான். ஸோ அந்த சிம்பிளான ஒரு 3 ரூல் வச்சுட்டு எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்க. ஸோ இது வந்து வீக்லி சார்ட். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு இம்பல்ஸ் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த சார்ட் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறோமோ அந்த சார்ட் பேட்டர்னோட லோவஸ்ட் பாயிண்ட், அதாவது இது, அதுலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அங்கேருந்து நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வியூ பேரிஷ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி கவுண்ட் பண்ணுறேன், இது 1. ஓகேங்களா? ஒரு ஹை, ஒரு லோ, அப்புறம் 3வது வேவ். தேர்ட் வேவ் எப்பவுமே எக்ஸ்டெண்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம தேர்ட் வேவுக்குள்ளே 5 இம்பல்ஸ் எப்பவுமே பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ட்ரேடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே தேர்ட் வேவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ 1 2 3 4 5 3. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஏபிசி எக்ஸ் ஏபிசி. ஓகேங்களா? இல்லை WX YX Z. ஸோ என்ன வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்.
4 and 5. இங்கே 5 முடியுதுன்னு வைக்கிறேன். ஏன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் வந்திருக்கனால இப்போதைக்கு நான் 5 அப்படின்ட்டு வைக்கிறேங்க. ஸோ அந்த 5லையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 வேவ்ஸ் இருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, ஒரு ஹை லோ அப்படிங்கிற இடத்துல வந்து 1 2 3 4 போகிறதுனால நம்ம வேவ்ஸ் வந்து கரெக்டாக வந்துடாது. அது கூட சில அலைன்மெண்ட் வேணும். நான் வந்து ஃபிப் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம், இல்லை எம்ஏசிடி யூஸ் பண்ணலாம், இல்லை பொலிங்கர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த டெக்னிக் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் வச்சு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வேவ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சும்மா ஒரு ஹை லோவில் போகும்போது 1 2 3 4 5ன்னு போகிறனால வேவ்ஸ் கரெக்டாக வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபிப்ஸ் வச்சு நான் வந்து அலைன் பண்ணிப்பேன். ஃபிப்ஸ் எப்படின்னா, இது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. வேவ் 2 பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 50%லேருந்து 61.8% வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ரீட்ரேஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் ரூல் என்னென்னா, வேவ் 2 cannot trade below this starting point of wave 1. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துருக்கோமோ அது கீழே வரைக்கும் போனாலுமே வேவ் 2 அக்ரீடு தான். பட் யூஸ்வலாக அவ்வளோ ரீட்ரேஸ் ஆகும், 50% to 61. ஓகேங்களா? தேர்டு வேவ் யூஸ்வலாக எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது மினிமம் 1.618 டைம்ஸ் ஆஃப் வேவ் 1. ஓகேங்களா? அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் மினிமம் 100% மேலேயாச்சும் நம்ம போகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா 100% கீழே வந்துச்சுன்னா அது வேவ் 1ஓட வேவ் 3 சிறுசு, நம்ம கவுண்டிங் தப்புன்னு அர்த்தம். அது எப்படி மாற்றுறதுன்னு எல்லாமே இப்போ நான் வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வேவ்ஸும் ஃபிப்ஸும் நேச்சர் மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸோ தேர்ட் வேவ் 1.618 மினிமம் எதிர்பார்க்கலாம். ஃபோர்த் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்டு வேவ் லோலேருந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திங்கன்னா 23%லேருந்து 50% வரைக்கும் ரீட்ரேஸ் ஆகும். அது எப்படின்னா வேவ் 2வை பொறுத்து. வேவ் 2 ஸ்மாலாக இருந்துச்சுன்னா வேவ் 4 வந்து 38%லேருந்து 50% ரீட்ரேஸ் ஆகும். வேவ் 2 வந்து பிக்காக பெருசாக இருந்துச்சுன்னா, அதாவது 61.8%க்கும் கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா இது 23%லேருந்து 38%க்குள்ளே செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? இதெல்லாம் யூஷுவல் ஃபிப் லெவல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டார்கெட் ஃபார் ஃபிஃப்த் வேவ். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், அதுதான் டேர்னிங் பாயிண்ட். சரிங்களா? ஒரு புல்லிஷ் இம்பல்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பியரிஷில் இருக்கிற 5 வேவ் இம்பல்ஸ் ஆகட்டும், அதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதோட டார்கெட் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நம்ம நிறைய டைப்பில் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வேவ் 1ஓட 100% இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லைன்னா வேவ் 4ல் 1.618 இருக்கான்னு பார்ப்போம். நான் யூஸ்வலாக எப்படி பார்ப்பேன்னா, வேவ் 1லேருந்து வேவ் 3 டிஸ்டன்ஸ் எடுத்து வேவ் 4 லோவில் ப்ரொஜெக்ட் பண்ணனா 50%லேருந்து 61.8% வரைக்கும் வேவ் 5 நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். இது நார்மலுங்க. அதுக்காக வந்து 100% போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. தாராளமாக போகலாம். இது யூஸ்வலாக. ஸோ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள். ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் எடுத்து வேவ் 1 ஸ்டார்டிங்லேருந்து வேவ் 3 லோ, சாரி வேவ் 1 ஸ்டார்டிங்லேருந்து வேவ் 3 ஹை, அதுலேருந்து வேவ் 4 லோவில் வைக்கிறேன். எது வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். மோஸ்ட்லி 50%, 61.8%. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக 61.8%ல் தான் வந்து ஹால்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இப்படி தான் வந்து நம்ம ஃபிப் நம்பர்ஸ் போடணும். இது பியரிஷ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபிஃப்த் வேவ் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஒருவேளை 5 வேவ் இம்பல்ஸ் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், பியரிஷ் விட இருக்கலாம். நம்ம எதுக்கும் பேங்க் நிஃப்டியும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 ஃபிப் நம்பர்ஸும் எக்ஸாக்டாக 61.8ல் ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு. ஓகேங்களா? அதனால தான் ஒரு பெரிய செல் ஆஃப் இந்த வாரம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி இதை கம்பேர் பண்ணது பெரிய செல் ஆஃப் கிடையாது. நம்ம ரீசெண்டாக ஒரு புல்லிஷ் வியூவே பார்த்தனால இது கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ பட் ரீசன் இதுதான் இப்படி ஸ்டாப் ஆனதுக்கு. ஓகேங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகே, இந்த பேங்க் நிஃப்டி எண்டிங் டைம் அப்படியே இருக்கட்டுங்க. சேம் லாஜிக். வேவ் 1 2 3ல் 1 2 3 4 5 3, இது ஏபிசி எக்ஸ் ஏபிசி 4 ABCDE 5 வேவ். ஓகேங்களா? சேம் லாஜிக். நான் அதே ஃபிப் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறேன். 0 பாயிண்ட்லேருந்து வேவ் 3 ஹை ப்ரொஜெக்டிங் ஃப்ரம் வேவ் 4 லோ. பாருங்க, இதுவும் எக்ஸாக்டாக 61.8 தான் ஸ்டாப் ஆயிருக்கு. நான் இதே தான் சொல்கிறேங்க. இது வந்து எத்தனை பேர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வேவ்ஸும்
ஃபிப்ஸும் இந்த மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். இது நிறையா இடத்துல நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ உங்களுக்கு நிறைய நான் போடணும். இங்கிலீஷ் சேனலில் தான் போட்டிருக்கேன். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் கிடையாதுங்க. இது 5 மினிட்ஸ் சார்ட்லேருந்து, ஹவர்லி சார்ட்லேருந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணிங்க, மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன்ஸில் இப்படி தான் வேலை செய்யும். வேவ் அனாலிசிஸும் ஃபிப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேஜிக் மாதிரி வேலை செய்யும். இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் எக்ஸாக்டாக சிமிலராக வேலை செஞ்சுருக்கு இந்த டைமில். ஓகேங்களா? ஸோ இது எண்டிங் டயக்னலாக இருக்குன்னா ஒரு 5 வேவ் இம்பல்ஸ் முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே கேண்டில் பாருங்கள், ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வியூ பார்த்தனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ ஓகேங்களா, இது ஒரு வியூ, இது ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வியூ கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், இந்த வேவ் கவுண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி கீழே வரணுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிட்டு கீழே வரணும். இந்த லோவையும் பிரேக் பண்ணணும். ஸோ அது என்ன ஆகுனா 5 வேவ் இம்பல்ஸ், டோட்டல் 5 வேவ் இம்பல்ஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பேரிஷ் வியூஸ் தான் நம்ம அடுத்து பார்க்க முடியும். இது பேரிஷ் ஸ்ட்ரக்சருக்கு உண்டான வியூ. ஓகேங்களா? இப்போ புல்லிஷ் ஸ்ட்ரக்சருக்கு பார்க்க போகிறோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் நிஃப்டியில் புல்லிஷாக இருக்கேன். ஆனால் பேங்க் நிஃப்டி ஒரு எண்டிங் பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு சிக்னலும் கொடுத்துருக்கு. ஸோ இதனால ஒரு கன்ஃபியூஷன். ஸோ எதை ஃபாலோ பண்ண போகுதுன்னு வரும் காலங்களில் தான் தெரியும். பட் ஆனால் நான் ரெண்டையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இது பேரிஷ் ஸ்ட்ரக்சர். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் பேரிஷ் ஸ்ட்ரக்சர் இப்போ கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி வேலை செஞ்சுருக்கு. அதுதான் எனக்கு கொஞ்சம் இப்போ ஆச்சரியமாக இருக்குது. சரிங்களா? டன். ஸோ இது பேரிஷ் வியூ. இப்போ புல்லிஷ் வியூ போய்க்கலாம். நான் அத்தனையும் கிளியர் பண்ணிடுறேங்க. சேம், நான் இங்கேருந்து கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நிதானமாக கவனிங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வேவ் 3 எல்லாம் சொல்லுவேன். ரிலாக்ஸ்டாக பாருங்கள். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் தியரியிலேருந்து டைரெக்டாக நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் கவுண்ட் பண்ணுறேன். இது 1 2 3 4 5. ஓகேங்களா? இந்த 3க்குள்ளே 3 வேவ்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். மேபி அந்த 5 வேவ் பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா? இப்போது 5th வேவ் டார்கெட் எப்படி கண்டுபிடிக்கணும்? வேணா இதையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்தால் தானே நம்ம நம்ப முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 50% 61% சொல்லியிருந்தேன். ஸோ இது 50% to 60% நடுவில் ஸ்டாப் ஆகிருக்கு. அது வேலிடு. ஸோ இது 5th வேவாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது பிகர் வேவ் 1, இது வேவ் 2. புரியுதுங்களா? ஒரு பிகர் 5 வேவ் முடிஞ்சு அது எல்லாமே சேர்ந்து வேவ் 1, இது வேவ் 2. இப்போ வி ஆர் இன் வேவ் 3. இந்த வேவ் 4, வேவ் 5 விட்டுருங்க. ஓகேங்களா? இதை மாற்றிடுறேன். சைக்கிள் ப்ளூ. ஓகேங்களா? ஒரு பிகர் வேவ் 1 முடிஞ்சது, வேவ் 2 முடிஞ்சது, இது வேவ் 3ல இருக்குது. ஓகேங்க? ஸோ இப்போ இது நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேவ் 3ல இப்போ இங்கே என்ன பண்ணீங்க, 1 2 3 4 5 அப்படின்ட்டு ஒரு 5 சப்வேஸ் வேவ் 3க்குள்ளே பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதே தான் இப்போ பண்ண போகிறோம். வேவ் 1 2 3 4 5. ஓகேங்களா? ஓகே, இங்கே ஒரு 5 வேவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ வேவ் 3, பிகர் வேவ் 3 முடிஞ்சது அப்படின்ட்டு இந்த கவுண்ட் படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிங்க. ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? எலியாட் வேவ்ல எல்லாத்துக்கும் தெரியும். இல்லைனாலும் ஒரு ரெஃப்ரெஷ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா, இந்த வேவ் 2 இங்கேருந்து இப்போ நம்ம இங்கேருந்து தான் கவுண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம இங்கிருந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேவ் 2 வேவ் 1ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே போகக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ரூல். அதாவது வேவ் 2 cannot trade below the starting point of wave 1. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வேவ் 1. இந்த வேவ் 1ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட், அது கீழே இந்த வேவ் 2 போகக்கூடாது. ரூல் 1 டன். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, இந்த வேவ் 4, ஓகேங்களா? இந்த வேவ் 4 வேவ் 1ஓட ஜோனில் ட்ரேட் ஆகக்கூடாது. இது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, தேர்டு வேவ் cannot be the shortest. ஓகேங்களா? இதுதான் 3 ரூல். ஸோ வேவ் 2 வேவ் 1 ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே போகக்கூடாது.
வேவ் 4 வேவ் 1 ஜோனில் ட்ரேட் ஆகக்கூடாது, வேவ் 3 ஷார்ட்டஸ்ட்டாக இருக்க முடியாது. இதுதாங்க 3 ரூல். இப்போ ஒவ்வொரு 3 ரூலுமே கரெக்டாக வேலை செஞ்சுருக்கா நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ தான் கவுண்ட் கரெக்டாக வரும். எப்பவுமே சொல்கிறேங்க, ஒரு இம்பல்ஸ் வேவ் கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 ரூல் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது இம்பல்ஸ். இன்னொரு கீ ட்ரிக் டிப் எது வேணால் எடுத்துக்கோங்க. அது இம்பல்ஸ் வேவாக இல்லை அப்படின்னா அது கரெக்டிவ் வேவ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வந்து கரெக்டிவ் வேவில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஒரு இம்பல்ஸ் வேவ் கவுண்ட் பண்ணுறீங்க 1 2 3 4 5 அது 3 ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது இம்பல்ஸ் வேவ் கிடையாது, மார்க் இட் ஆஸ் கரெக்டிவ். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வேவ் 2 வேவ் 1 கீழே வந்துச்சுன்னா வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஓகே. செகண்ட் ரூல் வேவ் 4 வந்து வேவ் 1ஓட ஜோனில் ட்ரேட் ஆயிருக்கான்னு பார்க்க போகிறோம். வேவ் 1ஓட ஹை 18,887, வேவ் 4 லோ 18,837. கிளியராக வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து வேவ் 1ஓட ஜோனில் இந்த வேவ் 4 ட்ரேட் ஆயிருக்கு. ஈவன் 1 பாயிண்ட் ட்ரேட் ஆனாலும் அது இன்வேலிட். ஸோ இப்போ என்ன கவுண்ட் பண்ணலாம்? இப்போ இந்த கவுண்ட் இன்வேலிட். இது 3யும் இல்லை, இது 4ம் இல்லை. ஸோ ஹவு டு கவுண்ட்? மறுபடியும் முக்கியமான பாயிண்ட். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தியரட்டிக்கலாக. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. வேவ் 1 தெரியுது, வேவ் 2 தெரியுது. நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க. ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது சரி வேவ் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி என்ட்ரி கொடுக்குறீங்க. ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகுது. ஓகே, வேவ் 3 முடியுது, ப்ரைஸ் வந்து டிப் ஆகுது. நீங்கள் வேவ் 4 கரெக்ஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஸோ வேவ் 4 முடியுது, அப்புறம் வேவ் 5 போகுது. எஸ், நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் இது ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரேட், நம்ம 5th வேவில் வெளியே வந்துட்டோம். அது நம்மளும் இஷ்டம், 3rd வரும் 5th வரும். இது ஒரு நீட்டான ட்ரேட். ஆனால் இப்போது இந்த 4th வேவ் நினச்சி நீங்கள் ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் இங்கே ரீட்ரேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த வேவ் 1 ஜோனில் இப்போ ரீட்ரேஸ் ஆயிடுச்சுன்னா இது எப்படி? இது 3 4 5 இங்கே எடுப்பீங்களா? கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு கரெக்டிவ் பேட்டர்ன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு, கிளியராக இம்பல்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். யூஸ்வலாக இது என்ன ஆகும்னா, இந்த வேவ் 3ன்னு கவுண்ட் பண்ணாமல் இதே 1 ஆஃப் 3 2 ஆஃப் 3 3 ஆஃப் 3 4 ஆஃப் 3 5 ஆஃப் 3ன்னு கவுண்ட் பண்ணணும். உங்களுக்கு நிறைய மூவ்மெண்ட் மேலே போகும். ஓகேங்களா? இது எக்ஸ்டெண்டட் வேவ் 3யாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இது 3rd முடியும். அதுக்கப்புறம் ஒரு 4, அப்புறம் ஒரு 5. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இங்கே முடியுதுன்னு நினைக்கிறது இது வரைக்கும் போகும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு அட்வைஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு இது தியரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஸோ இது வேவ் 1, இது வேவ் 2. இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. வேவ் ஒரு எண்டு முடிஞ்சு ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகிட்டுருக்கு. வேவ் 3 அப்படின்னு போட்டிங்க. ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகிறது இந்த வேவ் 1 ஜோனில் வந்துருச்சு, நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இது வேவ் 3யும் கிடையாது, வேவ் 4ம் கிடையாது, வேவ் 5யும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது நம்ம எக்ஸ்டெண்டட் வேவ் 3யை கணக்கு பண்ணணும். இருங்க ஒரு செகண்ட். ஸோ இங்கிருந்து நம்ம 4 5 எடுக்காமல் 1 ஆஃப் 3 2 ஆஃப் 3 3 ஆஃப் 3 4 ஆஃப் 3 5 ஆஃப் 3 அப்படின்ட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த 3ஏ முடியும். அதுக்கப்புறம் ஒரு 4 and 5 வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே அந்த நம்பர்ஸ் நான் வரல, மேபி கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுதான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இது வந்து இந்த வேவ் 4ன்னு நினச்சது இந்த வேவ் 1 டாப்பில் ட்ரேட் ஆனதுனால இது எக்ஸ்டெண்டட் வேவ் 3. ஸோ எக்ஸ்டெண்டட் வேவ் 3 என்ன சொல்லுதுங்க? புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் சொன்னேன் அப்படின்ட்டு? நிஃப்டி வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, பட் பேங்க் நிஃப்டி எண்டிங் லைனில் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ சம்திங் எண்ட் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? இது என்ன டோட்டலாகவே 3rd வேவ் முடிஞ்சுதா? நான் ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கரெக்ஷன் பெருசாக டீப்பாக இருக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்னா 4th வேவ் தான் உங்களுக்கு கரெக்ஷன் ஆக போகுது. ஓகேங்களா? நம்ம ஒன்றும் பெரிய இம்பல்ஸ் முடிச்சு ஒரு பெரிய கரெக்டிவ் பேட்டர்ன் வரப்போகிறது கிடையாது. அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் தெரியறதுனால நம்ம அட்வான்டேஜ் அதுதான். ஓகே, இப்போ இந்த 3rd வேவ் முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ ரிலாக்ஸ், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
இந்த வேவ் கவுண்ட் பண்ணல, இந்த வேவ்லேருந்து கவுண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் நியூ இம்பல்ஸ் 1 2 3 4 5 இங்கிருந்து தான் கவுண்ட் பண்ணும். ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வேவ் 1. கரெக்டுங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில். ரைட். யூஸ்வலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். வேவ் 3 கம்பல்சரி, ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன் வேவ் 1 விட 100% தாண்டி போயிடும். யூஸ்வலாக 1.618 போகணும். இதுதான் வேவ் 3யோட கேரக்டர். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரூல் கிடையாது. ரூல் என்ன சொல்லுது? ரிலாக்ஸ்டாக யோசிங்க. ரூல் என்ன சொல்லுது? வேவ் 3 cannot be the shortest. தேர்டு வேவ் சின்ன வேவாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது டெஃபினட்டாக ஏதோ ஒரு வேவோட பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். வேவ் 1 பெருசாக இருந்தால் ஓகே, வேவ் 5 பெருசாக இருந்தாலும் ஓகே, வேவ் 3 சிறுசாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா? இது வேவ் 1 2 3 4 5. இது வந்து ஒரு நார்மல் வேவ். ஏன்னா வேவ் 1 கண்டிப்பாக வேவ் 3 பெருசாக இருக்குது. ஸோ ஆல் ரூல்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா 2 கீழே வரல, 4 வந்து 1 ட்ரேட் ஆகலை, வேவ் 5 வேவ் 3யும் ஷார்ட்டஸ்ட் கிடையாது. ரைட். இப்போது வேவ் 3 இங்கே முடியுதுங்க, ஓகேங்களா? வேவ் 3 முடியுது, வேவ் 4 இங்கே முடியுது. அப்போ என்ன ஆகும்னா, இது வேவ் 3 கிடையாதா அப்படின்னு யோசிச்சா இருக்கலாம். அதுக்கு ஒரே ரூல் என்னன்னா, இந்த வேவ் 5 அதோட சிறுசாக முடியுங்க. ஸோ இப்போது இந்த 5 வேவில் எது பிக்கஸ்ட் வேவுங்க? வேவ் 1. ஷார்ட்டஸ்ட் வேவ் வேவ் 5. ரூல் என்னங்க? வேவ் 3 cannot be shortest. இங்கே வேவ் 5 ஷார்ட்டஸ்ட். ஸோ ரூல் எந்த ரூலும் வயலேட் ஆகலை, ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூல், குழப்பிக்காதீங்க. ஸோ ரூல் வந்து வேவ் 3 cannot be the shortest. இப்போ இந்த அடிப்படையில் நான் இங்கிருந்து ஃபிப் எடுத்து செக் பண்ணுறேன். எக்ஸ்டென்ஷன் அதே எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 100% கூட வேவ் 3 ரீச் பண்ணல. கரெக்டுங்களா? எஸ், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது 100% போடினா வேவ் 4 தாராளமாக வரலாம், வேவ் 5 இன்னுமே சிறுசாக இருக்கலாம். எஸ், வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நம்ம அனலைஸ் பண்ணுறது வேவ் 3ங்க. அதாவது நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டே நம்ம அனலைஸ் பண்ணுறது இந்த பெரிய வேவ் 3 1 2 3. அதில் அனலைஸ் பண்ணுறது வேவ் 1 2 3, இந்த பிங்க் 3, இது சாரி இந்த 3, ஓகேங்களா? அதில் இந்த 3 கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம அனலைஸ் பண்ணுற வேவ் 3 ஆஃப் 3. அப்போ இது எப்படி போகணும்? எவ்வளோ வேகமாக போகும்? கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் ஒரு 100% மேலேயாச்சும் போகணும். 1.618 1.236 ஆச்சு போகணும், ஃபார் அப்ராக்சிமேட்லி 23,000. ஸோ அதனால் எனக்கு என்ன டவுட்னா, இன்னுமே வேவ் 3 முடியலையோ அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதோட உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட், ஏன் இப்படி வேவ் 3 முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வேவ் 3க்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்குது. வேவ் 3 எப்போவுமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக தான் போகும், வித் கேப்ஸ். சைட்லலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி போகாது, போனால் போயிட்டே இருக்கும். வேவ் டவுன்லேயும் சரி, அப் சைட்லையும் சரி. இந்த ஸ்லோப் பாருங்கள், இது எல்லாமே தேர்ட் வேவ் தானே. ஸ்லோப் பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்லோப்போட டிஃப்ரென்ஸ். ஈவன் தோ 3 இருந்தாலுமே இது பாருங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு. அதனால தான் இந்த ரேலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேப்ஸோட இருந்துச்சு. ஸோ அந்த தேர்ட் ஆஃப் 3 அந்த கேரக்டர் இந்த வேவ்ல இருக்கிறதுனால புல்லிஷன் நிஃப்டி இன்னுமே மேலே போகலாம். நம்ம 3 இன்னும் முழுசாக முடியல அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது அந்த தேர்டு வேவ்லையுமே ஒரு தேர்டு வேவ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 1 2 3 4 5, இதுதான் ஐடியா. ஸோ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பெருசாக கரெக்ஷன்ஸ் இருக்காது, ஒரி பண்ணவோ பயப்படவோ தேவையில்லை அப்படிங்கிறது இப்போதைக்கு அபிப்பிராயம். ஆனால் அந்த பேரிஷ் ஸ்ட்ரக்சரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முன்னாடி பார்த்த பேரிஷ் ஸ்ட்ரக்சர். நிஃப்டியில் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, பட் பேங்க் நிஃப்டி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி தாங்க கீ. இந்த 1 or 2 வீக்ஸ், அந்த 1 month 2 month பேங்க் நிஃப்டி தான் டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது ட்ராக் ஆச்சுன்னா மார்க்கெட் எல்லாத்தையும் அதுவும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடும். ஒருவேளை பேங்க்ஸில் நல்லா பாசிட்டிவ் ஆச்சுன்னா நிஃப்டி கூட ஜாயின் ஆகி அதுவும் மேலே சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் ஐடியா, சரிங்களா? ரைட்.
ஸோ ஸ்டில் நீங்கள் இப்படி கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது காரணம் என்னன்னு சொல்லிட்டேன் நான். ஒரு 100% கூட ரீச் ஆகாதனால இது இன்னும் ஜஸ்ட் தேர்ட் வேவ் இன்னும் முடியல, இன் ப்ராசஸ் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 2 days முன்னாடி 18th January நான் உங்களுக்கு இது ஹவர்லி சார்ட். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சார்ட்லையும் போட்டு காமிச்சிடுறேன். என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இதுதாங்க. ஸோ வேவ் 1, 2, இது 2, இது 3. இந்த 3ல இது எண்டிங் பேட்டர்ன். இருங்க, கன்ஃபியூஸ் ஆன அந்த லைன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 4 வந்து உங்களுக்கு ஏபிசியாக வரணும். ஏபிசி. ஓகே, சரிங்களா? இதுதான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த தேர்ட் வேவுக்குள்ள 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? சாரி, 3 இங்கே, 4 இங்கே. இதில் 5th உங்களுக்கு 5 waves ABCDE. உங்களுக்கு ஏன் போடுறேன் அப்படின்னா இந்த சார்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 18th January. ஓகேங்களா? ஸோ வேவ் 1, 2, 3, 4, 5. வேவ் 1 முடிஞ்சது. வேவ் 2. வேவ் 2 ஷேலோ. அதனால தான் உங்களுக்கு வேவ் 4 ஷார்ப்பாகவும் இருக்குது, டீப்பாகவும் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? இது தியரி ஆஃப் ஆல்டர்னேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ வேவ் 2 நான் முன்னாடி கூட சொன்னேன். வேவ் 2 வந்து டீப்பாக இருந்துச்சுன்னா வேவ் 4 வந்து ஷேலோவாக ஸ்மாலாக இருக்கும். இல்லை வேவ் 2 வந்து 50%, 61% மேலே போயிடுச்சுன்னா வேவ் 4 வந்து சின்ன வேவ் 23% to 38% இருக்கும்னு சொன்னேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா வேவ் 2 வந்து ஷேலோ. ஸோ வேவ் 4 டீப்பாக ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதான் நீங்கள் ஷார்ப்னஸ் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் தியரி புக்கில் படிச்சிருந்தா டெஃபினட்டாக அது இருந்திருக்கும். ரகசியம்னு எதுவுமே கிடையாது. எலியட் வேவ்ங்கிறது நம்ம யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ இது நம்ம புக்ஸில் படிச்சிருப்போம். பட் அதோட சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணும்போது மறந்துடுவோம். இது பாருங்கள், இப்போ ஒரு கரெக்ஷன் முடியுது. சாரி, ஒரு இம்பல்ஸ் வேவ் முடியுது. இம்பல்ஸ் வேவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏபிசின்னு கரெக்ஷன் வரும். அந்த ஏ எங்கே ஸ்டாப் ஆகணும்னு உங்களுக்கு தெரியுங்களா? மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இந்த வேவ் 4லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா 61.8 தான் முடியும். சரி, அப்ராக்சிமேட்லி அந்த ஜோனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதோட ஸ்டாப் பண்ணாமல் உங்கள் சார்ட்ஸில் எந்த டைம் ஃப்ரேம் வேணால் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? 4th வேவ் லோலேருந்து 5th வேவ் டாப்புக்கு நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா வேவ் ஏ மோஸ்ட்லி செட்டில் ஆகிற இடம் 61%. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் யூஸ்வலி வேவ் ஏ டிக்ளைன் will get supported 61.8% retracement from prior wave 4 low. எக்ஸாக்டாக ஸ்டாப் ஆயிருக்கு. ஜோன் கூட இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிக் கூட அங்கே தான் இருக்க மாட்டாருக்கு. ஓகேங்களா? இதுதான் அந்த வேவ்ஸ் ஒர்க் பண்ணுறதோட மேஜிக். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரைட். ஸோ இதை விட முக்கியமான ட்ரிக் இப்போ என்னென்னா, இப்போ வேவ் ஏ டிக்ளைன் முடிஞ்சது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது எனக்கு தெரிஞ்சு பெய்டு கோர்சஸ்லையும் கூட சொல்கிறாங்களான்னு தெரியல. ஒரு டிக்ளைன் நீங்கள் நினைக்கிறீங்க, அது ஏ வேவ் ஸ்டாப் ஆகுது. ஏ வேவ் ஸ்டாப் ஆன உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஏ வேவில் எத்தனை சப்வேவ்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 5 வேவ் இருந்துச்சுன்னா அது ப்ராபப்ளி ஜிக்ஸாக். அப்போ பி வந்து 38%லேருந்து 61% வரைக்கும் ரீட்ரேஸ் ஆகும். அதுக்கப்புறம் சி வேவ் கீழே வரும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு உள்ள 3 வேவ் தான் தெரியுது அப்படின்னா அது ப்ராபப்ளி ஃப்ளாட். ஃப்ளாட் என்ன காரணம்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 50%, 61%க்கு மேலே கூட போகும். சம்டைம் ஈவன் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்ஸ் கூட வரலாம். ஸோ இதுலேருந்து நம்ம இந்த வேவ்லேருந்து அது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் அதோட முக்கியத்துவம். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. இதை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணாலும் சரி, இதை மறந்துடாதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சார்ட் மட்டும் இல்லாமல் நிறையா சார்ட் இருக்குது. எல்லா இம்பல்ஸ் வேவுக்கும் ஒரு கரெக்டிவ் கண்டிப்பாக ஏபிசி வந்தே தீரும். அது ஏன் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அதே 18th January தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே செக் பண்ணேன். ஸோ வேவ் ஏ 61% வந்துருச்சு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வேவ் 5 சப்வேஸ் தெரியுதா, 3 சப்வேஸ் தெரியுதா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணேன். ஸோ 1, 2, 3, 4, 5 எடுத்துக்கலாம். பட் சின்ஸ் இந்த ப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேப்ஸில் இருக்கனால அது 1, 2, 3, 4, 5 இருக்கலான்னு போட்டிருக்கு. ஸோ அப்புறம் எப்படி அனலைஸ் பண்ணணும்? 4 இருந்துச்சுன்னா
மோஸ்ட்லி அந்த 21,580 லெவல்ஸில் நின்று திரும்பிடும். இதுதான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் ப்ரைஸ் டிக்ளைன்ஸ் ஃப்ரம் ஹியர் ஆர் ஃப்ரம் 21,580 லெவல்ஸ். திஸ் கேன் ஸ்டில் இன் வேவ் ஏ, அதாவது 1 2 3 4 5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேவ் பி, அப்புறம் வேவ் சி. இது எக்ஸ்பெக்டேஷன். அதே சமயம் இது 1 2 3 4 5 இருந்துச்சுன்னா ஏ பி சி. If price reaches in 3 wave A, B, C to 21,700, possibly B wave hence here and C may proceed down. இதுதான் உங்களுக்கு 18th January போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டாப் பார்த்தீங்கன்னா 21,720 710. இது என்னன்னா ஒன்னா 21,700 இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட டாப். ஓகேங்களா? அந்த ரெண்டு லைன் தான் ரொம்ப உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணும். இதுதான் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இதுதான் அனலைஸ் பண்ணது. இன்னும் உங்களுக்கு நான் இந்த லைவ் சார்ட் காட்டுறேன். ஓகே, இது வந்து இதுதாங்க சேம் சார்ட். எந்த ஒரு சேஞ்சும் நான் பண்ணல. அதே தான் நீங்கள் பார்த்ததே தான். இப்போது பாருங்கள், இதே சார்ட் தான். ஓகேங்களா? இதே சார்ட் தான். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே வேவ் பி வந்து எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, இன்னொரு ஹை பாருங்கள், 21,718.5. ஸோ நம்ம இங்கே என்ன எதிர்பார்த்தோம், 21,700 வந்துச்சுன்னா பாசிபிளி பி எண்ட் ஆகி சி மே ப்ரொசீட். ஸோ இங்கே ஒரு டவுன் வந்திருக்கு. பட் இந்த ஒரு ப்ரியர் லோ, இது 21,420 லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா வி கேன் கன்ஃபார்ம் தட் சி வேவ் கீழே போகணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கணும். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏபிசியில் முடிஞ்சிருக்கு. ஈவன் தோ இஃப் மேலே போனாலுமே 21,800 முக்கியமான லெவல். சரிங்களா? பி முடிஞ்ச மாதிரி தெரியல. ஒரு கரெக்டிவ் வேவ் கீழே இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ செக் பண்ணிக்கலாங்க. இந்த வியூ ஏன்னா இந்த வேவ் ஏ வந்து 61% வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால் கரெக்ஷன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தான். உங்களுக்கு இருங்க அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே எடுத்து பார்த்தோன்னா 61.8%. ஓகேங்களா? 61.8% எக்ஸாக்டாக ஸ்டாப் ஆயிருக்கு. இதுதான் நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேர்னிங்க. ஓகே, இப்போ நான் ஏன் இந்த 4th வேவுக்கும் 5th வேவுக்கும் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தாங்க. ஸோ இது வேவ் 4 இருந்துச்சுன்னா வேவ் 2 லோலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேங்க. உங்களுக்கு யூஸ்வலாக 38%லேருந்து 50%. அதுதான் வந்து உங்களுக்கு டீப்பர் வேவ் 4. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இங்கே நிற்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். மேபி இதுவும் லெவல் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 4th வேவ் தான் எதிர்பார்க்கறனால ஈவன் இங்கே கூட ப்ரைஸ் நிற்கலாம். ஸோ 21,200 அது கீழே வந்தால் 20,900 லெவல்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த லெவல்ஸ் தான் பார்க்கணும். ஈவன் சம்டைம்ஸ் ஈவன் கீழே வந்தால் 20,750. ஸோ இந்த லெவல்ஸ் கண்டிப்பாக ஹோல்ட் ஆகிடும். இதுக்கு கீழே மோஸ்ட்லி போகாதுங்க. புல்லி ஸ்ட்ரக்சராக இருந்தால். வெரி ஸ்ட்ரக்சராக இருந்தால் எல்லாமே பிரேக் ஆகிடும். பட் புல்லி ஸ்ட்ரக்சராக இருந்தால் மோஸ்ட்லி இங்கே ப்ரைஸுங்க வந்து திரும்பி மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது தாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ரைட், ஒன்றும் உங்களுக்கு மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பேரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் நிஃப்டி மட்டும்தான் புல்லிஷ் சொல்லியிருக்கேன். பேங்க் நிஃப்டியில் இந்த பேரி ஸ்ட்ரக்சர் புல்லிஷாக மாறணும்னா என்ன பண்ணணும், அந்த பேட்டர்ன் என்ன ஆகணும், அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு 100% லைவ் லேர்னிங்கு. இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெய்டு கிளாஸில் சொல்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் எதுவும் அப்படி கற்றுக்கல. ரைட், இப்போ பாருங்கள், இது என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த டிக்ளைன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வேவ் 4 மாதிரி தெரியல. ஸோ எனக்கு இது மேபி பிகர் கரெக்ஷனாக தான் தோணுது. நம்ம இப்போ ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு ஒரே வாய்ப்பு, நான் இதை இம்பல்ஸாக கணக்கெடுக்கேன். 1 2 3 4 5. ஓகேங்களா? இருங்க, ஹவர்லி மாற்றிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது 1 2 3 4 5 முடிஞ்சதுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிக்ளைனை கவுண்ட் பண்ணோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1 2 3 சப்வேவ் தான் இருக்குது. இது வந்து மேலே ரீட்ரேஸ் ஆகிடுச்சு. 4th ரீட்ரேஸ்மெண்ட் இது 1 2 3 4 5 எடுக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்கள்? இது வேவ் 4 இருந்துச்சுன்னா வேவ் 1ஓட ஜோனில் வேவ் 4 ட்ரேட் ஆகக்கூடாது. ஸோ இது 1 2 3 4 5 நீங்கள் எடுக்க முடியாது. இது ஏபிசி தான். ஸோ ஏபிசி
ஒரு எக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஏபிசி வரும், இல்லைன்னா 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம்னா ஏ, பி, சியில் வந்து 1 2 3, இது ஒரு 4 கன்சால்டேஷன் அண்ட் 5 கீழே வரும். இது எக்ஸ்பெக்டேஷன். இருங்க. ஸோ என்ன பாசிபிள் கவுண்ட்டாக இருக்கும்னா இது ஏ, இது பி, இது சி. 2 கேப்பை நான் ஃபில் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த கேப் ஜோனை தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கு. இந்த சி வேவ் டெஃபினட்டாக 5 வேவ்ஸ் வேணும். எந்த சி வேவுக்குமே 5 வேவ்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 மேபி. இன்னைக்கு கொஞ்சம் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இருங்க எது வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ இது வேவ் 2 பாருங்க, பிகர் வேவ். அதாவது உங்களுக்கு நார்மலாக 61% இருக்குன்னு சொன்னேன், ஆனால் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 100%க்கு ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது டீப்பர் வேவ் 2. அதனால நம்ம ஒரு சின்ன வேவ் 4 எதிர்பார்க்கலாம். அதாவது 23% 38.2%. ஸோ ப்ரைஸ் இப்போ எக்ஸாக்டாக 23%ல் ஹால்ட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் ப்ரைஸ் மேலே போனால் கூட 38% அண்ட் 46 550 ஆர் அந்த நடுவில் ஏதாச்சும் 4th வேவ் ஸ்டாப் ஆயிரும் இந்த ஜோனில். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு டிக்ளைன் டூ இது என்ன லெவலுங்க 44,970. ஓகே, நம்ம 44,900 to 45,000 லெவல்ஸ் வரக்கு வாய்ப்பு இருங்க. சேம் அனாலிசிஸ் இதுலேயும் பண்ணலாம். ஓகே, முன்னாடி உங்களுக்கு 5th வேவ் டார்கெட் எப்படி பார்க்கணும்னு சொன்னேன். சேம் லாஜிக், வேவ் 1 2 3, ஒருவேளை 4 இங்கே முடிஞ்சா, ஓகேங்களா, ஒருவேளை இங்கே முடிஞ்சதுன்னா 50% to 61% பாருங்கள் 45,000 வருது. ஸோ இந்த முக்கியமான லெவல். ஒருவேளை இங்கே முடிஞ்சதுன்னா 38% சேர்த்திக்கலாம். ஸோ அதுவும் 45,000 இந்த லெவல் வருது. ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியமாக சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இப்போ புல்லிஷாக இருக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு பேங்க் நிஃப்டி. ஸோ என்னவா இருக்கும்னா, பேங்க் நிஃப்டி புல்லிஷாக மாறுறதுக்கு இந்த 5 வேவ் இம்பல்ஸ், ஒரு 3 வேவ் டிக்ளைன், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகணும். இந்த மேலே போகிறது இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டணும். இப்படி போச்சுன்னா எஸ், பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியோட ஜாயின் பண்ணி மோர் ஹைஸ் பாசிபிள் இன் தி மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? புதிய ஹைஸ் டெஃபினட்டாக மார்க்கெட்டில் வரும். ஆனால் ஒருவேளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை இந்த பேரிஷ் கவுண்ட்டு தான் வேலிடாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணும்போது நம்ம முன்னாடி பார்த்த பேரிஷ் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணுன்னு பிரியப்பட்ட இந்த வீக். ஸோ இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். ஆனால் ஒரு சிலது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக எலியட் வேவ் இவ்வளோதாங்க. பெரிய ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், பெரிய பெரிய ரிசர்ச் ஃபார்ம்ஸில் எலியட் வேவ் யூஸ் பண்ணால் இப்படி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம டார்கெட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். வேவ்ஸ் அண்ட் ஃபிப்ஸ், வேவ்ஸு கூட ஒரு இண்டிகேட்டரோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. வேவ்ஸும் ஃபிப்ஸும் வந்து யூஸ் பண்ணுறது வேவ் கூட தான். நம்ம மற்ற டெக்னிக் கூட யூஸ் பண்ணுறது பெருசாக யூஸ் இருக்காது. வேவ்ஸ்னாவே ஃபிப்ஸும் சேர்த்து தான். சரிங்களா? அதர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த 3rd and 4th இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான இடத்துல டைவர்ஜென்ஸ் வந்திருக்கும் ஆர்எஸ்ஐயில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் வரும். அப்புறம் என்ன சொல்கிறது, எம்ஏசிடி யூஸ் பண்ணலாம். அந்த கிராஸ் ஓவர் மேலே போகிறது. இல்லை பொலிங்கர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 3rd வேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிங்கர் பேண்டில் அப்பர் பேண்ட்லேயே ப்ரைஸ் ட்ரேட் ஆகும். இல்லை டவுனாக இருந்தால் லோவர் பேண்ட்லேயே ப்ரைஸ் கீழே வரும். ஸோ 3rd வேவ் வந்து பேண்டோட அப்பர் பேண்ட் லோ பேண்ட் அதை ஒட்டியே உங்களுக்கு ப்ரைஸ் ட்ரேட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு அதர் இண்டிகேட்டர்ஸ், உங்கள் வேவ்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வேவ்ஸோட ஏதோ ஒரு வேவ்ஸ் அண்ட் ஃபிப்ஸ் மஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். கூட நீங்கள் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுங்கள், எம்ஏசரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஸ்டடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேவ்ஸ் அண்ட் ஃபிப்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அம்ச மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். உங்களுக்கு அது துல்லியமாக ஒர்க் ஆகும். நிறையா டைமில் நான் உங்களுக்கு நிறையா சார்ட்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் சேனலில் போட்டிருக்கேன், தமிழில் இன்னும் வரும் வீடியோவில் நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. என் சேனல் மெயின் பர்பஸே வந்து எலியட் வேவை ரொம்ப
யூஸபிள், அப்ரோச்சபிள் மெத்தடில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான். ஏன்னா நிறையா ட்ரேடர்ஸ்க்கு வேவ்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை வேவ்ஸ் தெரியும், ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி. அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ணுறேன் வீடியோஸில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறையா வீடியோ எலியாய்ட் வேவ் பேசிஸில் 100% ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸில் உங்களுக்கு நான் வரும் காலங்களில் ஷேர் பண்ணுறேன். நான் இன்னொரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் வீடியோ இல்லைன்னா ஏதாச்சும் எலியாய்ட் வேவ் லேர்னிங்ஸ் வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். டேக் கேர். பை.